மல்லி. விஜய் வேலை கிடச்சிச்சு. விஜய் முதல் மாதம் சம்பளத்தையே அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. இனி நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு இனி கஷ்டமே இல்லை அப்படின்னு நம்ம மல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம வெண்பாவை இன்னைக்கு ஆட்டோவில் போகலாம் வா வெண்பா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. வெண்பா ஒன்று, என்ன மல்லிமா நேற்று நம்ம நடந்து போகலான்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஆட்டோவில் போகலான்னு சொல்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான் வெண்பா குட்டி. அப்பாவுக்கு வேலை கிடச்சிச்சு, அப்பா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். ஏன் சொல்ல போனால் பழைய மாதிரி நாம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு வரும் வெண்பா, நீ வேணா பாரு அப்படின்னு வெண்பா கிட்ட பேசிட்டே மல்லி போகிறாங்க. ஆனால் மல்லி எப்படியும் இன்னைக்கு வருவா, பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவா, அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி ஸ்கூல் வாசல் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் மல்லி ஆட்டோ வந்து பார்த்து ராஜேஸ்வரி, என்ன மல்லி நேற்று நடந்து வந்த, இன்னைக்கு ஆட்டோவில் வர, அந்தளவுக்கு ஒன்று காசு எது, என்ன எதுவும் திருடிட்டு வந்தியா என்ன அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இந்த திருடுறது அடுத்தவங்களை ஏமாத்துறது அப்படிலாம் உனக்கு தாண்டி வரும், எனக்கு அப்படி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போய் பணத்தை கட்டுறாங்க. கட்ட ஒரு ராஜேஸ்வரி பார்த்துட்டு, என்ன மல்லி ஒரே நாளில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டியே, பரவாயில்லையே, இந்தளவுக்கு உனக்கு பணத்துக்கு யார் ஆள் இருக்கா, இல்லை பணத்தை கடன் வாங்கினியா இல்லை வேறு ஏதாவது? இங்கே பாரு திரும்ப சொல்கிறேன், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாத, என் வழியில் குறுக்கிட்டேனா அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கிளம்புறாங்க. ராஜுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, எப்படி இவளுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கும், அது இல்லாமல் நேற்று நடந்து வந்தா, இன்றைக்கி ஆட்டோவில் வரா, இவன் நடந்து வந்தாலே ஓவராக பேசுவா, இவளோட திமிரை அடக்கவே முடியாது, இவளோட திமிரை எப்போயாவது அடக்கணும் தான் நாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி இப்படி பணத்தை பற்றி பார்க்கும்போது இவளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒருவேளை வேலைக்கு எதுவும் போக ஆரம்பிச்சிட்டாளா என்னென்னு புரியலையே, இவளை இப்படியே விட்டோம்னா செட் ஆகாது, இவளுக்கு ஏதாவது ஸ்கெட்சு போடணும் அப்படின்னு ராஜு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ரஞ்சிதா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கார் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே ராஜி பண்ணுற எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க ரஞ்சிதா. ஏன்னா ராஜிம்மா பண்ணுறது சுத்தமாக சரியே இல்லைம்மா, அவங்களுடைய உண்மையான குணம் என்னென்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பணம் மட்டும் தான் முக்கியமாக, பணத்துக்காக அவங்க மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகமாக மாறிட்டுருக்காங்க. மாமாவை போட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா, பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. மாமா எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு மாமாவோட பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ராஜிமா பண்ணுறாங்க. இதெல்லாம் மாமாவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை உண்டாக்குமா. அது மட்டும் இல்லை, மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு என்னையவே ராஜிமா பயங்கரமாக திட்டுறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற யாரையும் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கம்மா. ராஜிமா பண்ணுறது சுத்தமாக சரியே இல்லைம்மா அப்படின்னு ரஞ்சிதா பேசிட்டே போயிட்டுருக்காங்க. பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் படிக்கிறாங்க காரில். ஆனால் காரில் பிரேக்கே பிடிக்கல. பிரேக் பிடிக்காதனால ரஞ்சிதா பதறி போய் வண்டியை ஓட்ட முடியாமல் கண்ட்ரோல் மீறி போயிட்டு ரோட்டு ஓரம் இருக்கிற மரத்தில் போய் காரை மோதிடுறாங்க. மோதினதில் ரஞ்சிதா ஸ்டேரிங்கில் அடிபட்டு தலையில் ரத்தம் வருது. ரஞ்சிதா கார்க்கு தொந்துட்டு நடக்க முடியாமல் வெளியே வராங்க. வெளியே அப்படியே மயங்கிறாங்க. அதை பார்த்து 4-5 பேர் ஓடி ஐயோ இந்த பொண்ணு காரை கொண்டு மரத்தடிச்சிச்சு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஓடி பார்க்குறாங்க. அப்போது அங்கே ஒரு கார் வருது. எல்லாம் அந்த காரை மறித்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. காரை விட்டு இறங்கி வந்த நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பார்த்துட்டு, ஓ அடிப்பட்டு கிடக்காளா, கிடக்கட்டும், இவ கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு இறக்கப்படுற மாதிரி பேசுகிறா, இவெல்லாம் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் கிடந்தால் தான் புத்தி வரும், இல்லை போய் சேர்ந்தால் சேரட்டும் அப்படின்னு காருக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தர் ஓடி போய், அம்மா இந்த பொண்ணு அடிப்பட்டு போச்சுமா, போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் இறக்கிட்டு போங்கம்மா, அவளெல்லாம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அழைச்சி போக முடியாது, உயிரோடு இருந்தால் பொழைச்சிக்கிட்டோம், செத்தா சாகட்டும் அப்படின்னு ராஜி காரில் ஏறி போயிடுறாங்க. அந்த வழியை தான் நம்ம மல்லி ஆட்டோவில் வராங்க. உடனே எல்லோரும் கூட்டிக்கிறத பார்த்த மல்லி ஆட்டோ நிப்பாட்டி என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ரஞ்சிதா அல்லாடிப்பட்டு அரை மயக்கத்தில் இருக்கிறத பார்த்ததும் மல்லி, ஐயோ ரஞ்சிதா என்னாச்சு உனக்கு, ஏன் தூக்குங்க அப்படின்னு ஆட்டோவில் தூக்கி வச்சு மல்லி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் கால் பண்ணி உடனே அங்கே வரவும் சொல்கிறாங்க. விஜயும் கிளம்பி அங்கே வந்துடுறாரு. இங்கே ரஞ்சிதாவை தலை கட்டு போட்டு டாக்டர் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க, தலையில் நல்லா அடிபட்டுருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை சாப்பிட சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. மல்லி உடனே உள்ளே போகிறாங்க. மல்லியை பார்த்து ரஞ்சிதாவுக்கு ரொம்ப குற்றம் வச்சா இருக்குது. மல்லி உள்ளே போயிட்டு, என்ன ரஞ்சி என்னாச்சு உனக்கு, ஏன் நீ நல்லா தான் கார் ஓட்டுவ, அப்படி இருக்கும்போது ஏன் கார் கொண்டு போய் மரத்தில் மோதின, நல்ல வேலை காரை மரத்தில் மோதின, வேறு யார் மேலே மோதினா என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ரஞ்சிதா அப்படியே நிற்கிறாங்க. நம்ம விஜயை பார்த்தோம் ரஞ்சிதாவுக்கு குற்றம் வச்சு தாங்கலை. அப்போ தான் ரஞ்சிதா மனசில் ஓடுது, பாவம் மாமாவுக்கு நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்போம், அது மட்டும் இல்லை மல்லி தான் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கா, ஆனால் நாம் மல்லியை எத்தனை முறை அசிங்கப்படுத்திருப்போம், மல்லி வாழ்க்கை கெடுக்கணும், மாமா கூட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு எத்தனையோ முறை நம்ம ஏகப்பட்ட திட்டத்தை போட்டிருக்கோம். ஆனால் மல்லி அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் தான் தெரிஞ்ச உடனே அவன் நம்ம ஆட்டோவில் தூக்கி உயிரை காப்பாற்றிருக்கா. ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜிமா காரில் நம்மளை பார்த்துட்டு செத்தா சாகட்டுன்னு போனாங்க. சே
நம்ம பண்ணதில் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு ரஞ்சிதா யோசிக்கிறாங்க. அதாவது ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா பார்க்கும்போது ரஞ்சிதா அரை மயக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ராஜ் வந்தது போனது எல்லாமே ரஞ்சிதாவுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உடனே ரஞ்சிதா அங்கேருந்து மல்லியை பார்க்குறாங்க. மல்லி உடனே சரி ரஞ்சி நீ பார்த்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ரஞ்சிதாவுக்கு ஒரே குற்றம் வச்சா இருக்குது. ரஞ்சிதா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது நம்ம ராஜி பார்த்துட்டு ரஞ்சிதாவை என்னாச்சு ரஞ்சி தலை கட்டு போட்டிருக்கேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ரஞ்சிதா ஒன்று ராஜிமா லைட்டாக கார் உன்னை மரத்தில் மோதிட்டேன். காரை மரத்தில் மோதிட்டியா? காருக்கு என்னாச்சு அப்படின்னு ராஜி பதறாங்க. ஒன்று ராஜிமா சரி சுட்டு வந்திருக்கேன் காரை அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ரஞ்சி ஏன் உனக்கு கார் ஓட்ட தெரியாதா? கார் ஓட்ட தெரிஞ்சால் காரில் போ. இதுக்கப்புறம் கார் ஓட்ட தெரியாதுன்னா கேப் புக் பண்ணி கேபில் போ. புரியுதா? நீ போயிட்டு இப்படி காரை மரத்தில் மோதிட்டு வந்திருக்கியே அதுக்கு ஆகிற செலவை யார் பார்க்குறது அப்படின்னு ரஞ்சியை திட்டாங்க ராஜி. ரஞ்சி மனசில் அப்போது காருக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு தள்ள அடிபட்டுருக்கு, அதை பற்றி கவலையே இல்லை உனக்கு. ரோட்டில் அப்படியே நாய் அடி இருந்தால் எப்படி போகணும்னு பார்த்துட்டு அப்படி போனியடி. ஆனால் உனக்கு நான் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன். எனக்கு நல்லாவே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. கூட போன தம்பிக்கே பண்ணும்போது எனக்கு நீ பண்ண முடியாது என்ன? உன்னை நம்பினது என்னுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரஞ்சி ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன ரஞ்சி யோசிக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம இவன் நம்பி இருந்தால் வேஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ண ரஞ்சி நேராக மல்லி கால் பண்ணுறாங்க. மல்லி கால் பண்ணவும் மல்லி ஒன்று இன்னது ரஞ்சி கால் பண்ணுறான். திரும்ப உடம்பு இது முடியலையா அப்படின்னு மல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ரஞ்சிதா அப்படின்னு கேட்குறதும் மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உனக்கு பேர் துரோகம் பண்ணிட்டேன். உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவன் எனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். நான் பண்ண பாவத்தெல்லாம் என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு ரஞ்சி அழுகுறாங்க. மல்லி ஒன்று என்ன ரஞ்சி நீ என்ன பாவம் பண்ண? அந்த ராஜுகுள்ள சேர்ந்துட்டு நீயும் அவளுக்கு ஜால்ரா போட்ட அவ்வளோதானே? ஒரு நாள் சுயமாக யோசிக்க தெரியல, அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டினேன் அவ்வளோதானே? விடு ரஞ்சி, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? எனக்கு ஓ மேலே அந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் மல்லி எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு பண்ண சொல்லு ரஞ்சி, நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லவும் வேணாம் ரஞ்சி, அங்கே வந்தால் தேவலும் ராஜுக்கு எனக்கும் சண்டை தான் வரும், வேணாம். ஐயோ மல்லி நான் தான் சொல்கிறேன்ல நீ கிளம்பிக்க வா. இல்லை ரஞ்சி அது எங்கள் வீடு இல்லை, அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏங்க வரணும்? இல்லை மல்லி நான் சொல்கிறேன்ல இது உங்கள் வீடு தான், அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, நீ கிளம்பிக்க கொஞ்சம் வாயேன் அப்படின்னு நம்ம ரஞ்சி கூப்பிட்றாங்க. உடனே மல்லி விஜய் அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மல்லி விஜயை பார்த்து நம்ம ராஜேஸ்வரி ஏய் மல்லி எதுக்கு இங்கே வந்த இப்போது என்ன வேணும் உனக்கு? உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இது என் வீடு, என் வீட்டுக்குள்ள உங்களை உள்ள வரத்துக்கு யாரும் அலோவ் பண்ணுறது? செக்யூரிட்டி இங்கே வாங்க, எதுக்கு இவங்களை உள்ளே விட்டீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல இவங்க யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு, எதுக்கு உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரஞ்சி ஒன்று ஏன் ராஜிமா அவங்க வரக்கூடாது, நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? என்னடி என்ன திமுறா உனக்கு? ஏதோ போனா போதுன்னு உன்னை இந்த வீட்டை விட்டு வச்சுருக்கேன், ஆனால் நீ என்னமோ அவங்கள வரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற, என்ன உனக்கு பயம் இல்லையா அப்படி கேட்கும். யாருக்கு பயம் இல்லை? உனக்கு தான் பயம் இல்லாமல் போச்சு. இது எல்லாமே எங்கள் மாமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. நேற்று வந்து அவருக்கு தெரியாமல் ஏமாற்றி அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டானா எல்லாம் உனக்காயிடுமா? இங்கே ராஜி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. என்ன ரஞ்சி என்ன இப்படி நல்ல மாதிரி பேசுகிற? எல்லா தப்புக்கும் நீ தான் உடந்தே அந்த அதாண்டி நான் பண்ண முட்டாள்தனம், அதனால தான் இவ்வளோ நாள் அடங்கி போனேன். ஆனால் எப்போ நான் ரோட்டில் அடிபட்டு நடக்கும்போது என்னை பார்த்துட்டு செத்தா சாகட்டுன்னு சொல்லிட்டு போனியோ அப்போவே உன்னுடைய உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன்னை நம்பி நான் ஏமாற விரும்பலை. இந்த பத்தத்தை நடக்கலாம் இவ்வளோ ஆட்டம் ஆடுற அப்படின்னு ராஜி முடியே ரஞ்சி பத்தத்தை கண்ணாம கிழிச்சு மூஞ்சை தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்தோம் ராஜுக்கு சமாதிச்சு. ரஞ்சி என்ன பண்ணனா இந்த சொத்தை நீ எப்படி அடையணும்னு நினச்சியோ அதே மாதிரி உனக்கு நான் பண்ணிட்ட துரோகம் எல்லாருக்கும் நீ தான் துரோகம் பண்ணுவ. ஆனால் துரோகத்தோட வழி எப்படி இருக்கணும்னு தெரிய வேணா, அதான் நான் உனக்கு இப்போ துரோகம் பண்ணிட்டேன், அந்த பத்தத்தை கிழிச்சு போட்டேன். இப்போ இந்த சொத்து எல்லாமே நம்ம விஜயமாவுக்கு தான் சொந்தம், உனக்கு ஒரு பைசாவோட சொந்தம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும் உடனே ரஞ்சி அடிக்க ராஜி பாயிறாங்க. கை ஓங்கின ராஜி கையை நம்ம மல்லி பிடிச்சி திரும்பி பலரும் அற விடுறாங்க. என்ன ராஜி என்ன உனக்கு துரோகம் நடந்த உடனே உனக்கு அப்படியே பொங்குதா? இங்கே பாரு ரஞ்சி சொன்ன மாதிரி துரோகம் பண்ணால் எப்படி வலிக்குங்கிறத ரஞ்சி காட்டிட்டா. அதே மாதிரி விஜயா நீக்கு கழுத்தை பிடிச்சி இப்படி தான் வெளியே தள்ளினேன், இப்போ போடி வெளியே அப்படின்னு மல்லி ராஜி கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ராஜி தடுமாறி வெளியே போய் விழுவாங்க. ஏய் மல்லி அப்படின்னு கத்தும்போது என்னடி மல்லி என்ன மல்லி இங்கே பாரு, இனி உனக்கோ இந்த வீட்டுக்கோ விஜய் சொத்துக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இன்னொரு முறை விஜய் கிஜன் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கேன் போலீஸில் பிடிச்சி விட்டுருவேன். செகுட்டியாண்ணா அவளை பிடிச்சி சொல்லி தள்ளுங்க. இன்னொரு முறை வீட்டு வாசலுக்கு வந்தானு வச்சுக்கேன் அவளை நாய் அடிச்சு வட்ட மாதிரி வெட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் ராஜுக்கு ஒன்றுமே புரியல. நாம் கொஞ்சம் ரஞ்சியை அனுசரித்து பயந்துருக்கணும் போல. கடைசியில் அந்த ரஞ்சியை நமக்கு எவனா மாறிட்டாலே, இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி எல்லா சொத்தையும் நம்ம பேரில் மாற்றலாம் நினச்சேன், அதுக்குள்ளே இந்த ரஞ்சி எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே, நாம் ஏமாந்துட்டோமே மோசம் போயிட்டோமே அப்படின்னு ராஜி அப்படியே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க.